நம்முடைய ஆராதனைகளில் வந்து பார்க்கும்போது ஆராதனை ஆரம்பித்த உடனே வேத பாடங்கள்லாம் வாசிக்கப்படுது. இப்போ வேத பாடங்கள் வாசிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா சங்கீதம் முதல்ல வாசிக்கப்படுது. இப்போ சங்கீதம் வந்து முதல்ல வாசிக்கப்படும் போது சங்கீதத்தை பொறுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விண்ணப்பங்களும் வேண்டுதலும் நிறைந்ததாக இருக்குது. சில இடங்களில் வந்து அவர் கர்த்தர் நமக்கு செய்ததற்காக நம்ம வந்து அவர் புகழ்ந்து பாடக்கூடிய வசனங்கள் வருது. அதனால் சங்கீதம் பாடப்படும் பொழுது கட்டாயம் நம்ம சபையார் அனைவரும் வந்து எழுந்து நிற்கணுன்றதான் வேதத்தின் அடிப்படை காரணம். அடுத்து நான் வந்து நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்கப்படுது. அது வந்து அவங்க ராஜாக்களோட ஹிஸ்ட்ரி அவங்களுடைய நடைமுறைப்படி இருக்கிறதுனால அதுக்கு நம்ம அமர்ந்திருக்கிறதுல தவறில்லை. அடுத்து நிருபங்கள் வாசிக்கப்படும் போது ஒரு கடிதம் வாசிக்கப்படும் போது நம்ம அமர்ந்திருந்து கேட்கணுன்றது தான் நல்லது. சுவிசேஷம் வாசிக்கப்படும் போது சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா சபையார் அனைவரும் எழுந்து நிற்கவும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வேதத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனையின்படி சபையார் வந்து எழுந்து நின்று இந்த சுவிசேஷத்தை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்குறோம். நெகேமியா எழுதின புத்தகம் வந்து 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் ஜனங்கள் எல்லாரும் வந்து தண்ணீர் வாசல் அன்றைக்கு ஒரு மனமாய் கூடி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே எஸ்ரா கிட்ட வந்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆலயம் கட்டப்படலை, மதில் சுவர் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஆலயத்தில் கூட முடியாதனால சபையார் எல்லாரும் அந்த தண்ணீர் வாசல் அண்டையில் கூடி கர்த்தரால் மோசேக்கு அனுப்பப்பட்ட இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க சொல்கிறாங்க. அப்படி வாசிக்கும்போது அதில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என்னென்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரத்தினாலான உயர்ந்த மேடையின் மேல் நின்று வாசித்தான் போட்டிருக்கு. உண்மையிலே நம்ம ஆலயத்திலேயே வந்து ஒரு உயர்ந்த மேடை வைத்திருக்கிறாங்க. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் அவர் வந்து அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் போட்டிருக்கு. அங்கே யாருமே சொல்லலை. ஆனால் சொல்லாமே என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் எல்லோரும் வந்து அந்த வார்த்தைக்காக எழுந்து நிற்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கணும், அவர்களும் கூட நம்ம இருக்கணுன்றதுக்காக ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்று அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. கிட்டத்தட்ட அது 9வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஒரு ஜாமம் முழுதும் வாசிக்கப்பட்டது. ஒரு ஜாமம் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் அளவும் எழுந்து வாசித்தாங்க, எழுந்து நின்று கேட்டாங்கன்னு போட்டிருக்கு. அது போல நம்ம வந்து அசால்ட்டாக உட்காந்துட்டு நம்ம வந்து கேட்டோம்னா நம்ம ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி அவருக்குள்ள நம்ம ஒருமனப்படுற மாதிரியே இருக்காது. அதனால தான் ஜனங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த வார்த்தைகள், அதாவது இது ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ நமக்கு சுவிசேஷம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையோ அப்போ அந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தது நியாயப்பிரமாணங்கள் தான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது அவங்க வந்து எழுந்து நின்று கேட்டாங்கன்னு போட்டிருக்கு. இந்த இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு திருச்சபைகளில் எல்லா இடத்துலையும் வந்து ஆராதனைகளில் பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கு நடைமுறையில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் நம்ம வந்து இருக்கணும்னா இப்போ ஐயாவோட இது என்னென்னா அவர் வந்து கவனமாக சொல்கிறார் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா நிருப வார்த்தை வாசித்து முடிந்த உடனே நாமளே நம்முடைய ஆண்டவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கத்தக்க வகையில் அவரோட ஒத்து போகணுன்றதுக்காக நாமளாவே எழுந்து நிற்கணும். ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எழுந்து நிற்கணுன்றதெல்லாம் இல்லை. ஆண்டவர் அடுத்து வரப்போகிறது ஆண்டவருடைய வார்த்தை தான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது நாமே எழுந்து நிற்கணும். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.